அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறார் இல்லையா நம்மளோட விஜய் சுவாமி, அவர் மகாநதி சீரியலுக்கு 400 எபிசோடு பண்ணியிருக்காரு. 400 எபிசோடு முடிச்சிருக்காரு. 400 டேஸ் முடிச்சிருக்காரு. பார்க்குறதுக்கு அப்படி தெரியுதா? அவர் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் மகாநதியில் நிறைய பண்ணியிருக்காருங்க. கொஞ்சம் கோவக்காராக இருக்கார், நல்ல ஹஸ்பண்டாக இருக்கார், நல்ல லவ்வர் பாயாக இருக்கார், நல்ல ஒரு பொறுப்பான பையனாக இருக்கார், ஒரு குடும்ப தலைவனாக இருந்திருக்காரு. எவ்வளோ விஷயங்கள் மகாநதியில் இவருக்கு நிறைய வாய்ப்பு நடிக்கிறதுக்கு கிடைச்சது தெரியுமா? சூப்பருங்க. எல்லா ஒரு பரிமாணத்துலேயும் இவர் மகாநதியில் பண்ணியிருக்காரு. 400 எபிசோட கடந்திருக்காரு. 400 நாட்களை கடந்திருக்காரு நம்மளோட விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மகாநதியில் அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக கேசூலாக நடிச்சிருக்காரு. மெனக்கெட்டு எதையுமே திணிக்காமல் அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ரியலாக நடிச்சிருந்தாரு நம்மளோட சுவாமி. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் மகாநதி சீரியலுக்கு நடிக்க 400 நாள் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க நிறைய எவ்வளோ வேரியேஷன் காட்டியிருக்காரு தெரியுமா? அவர் நடிக்க வந்ததுக்கப்புறம் தாங்க நிறைய பேர் சீரியல் பார்க்கவே ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக நம்மளோட சுவாமி பண்ணியிருப்பார். மற்ற சீரியலை பார்த்து அவருக்கு ஃபேன் நாம் ஆயிருந்தாலும் மகாநதியில் நிறைய ஃபேன்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார். நிறைய வெரைட்டி காட்டியிருப்பார். ஃபஸ்ட்டு டைமு கோவக்கார விஜய், அதுக்கப்புறமா எவ்வளோ ஒரு நிறைய நல்ல ஹஸ்பண்டு, சூப்பரான லவ்வர் பாய், அதாவது ஒரு பொண்ணை இப்படியெல்லாம் உரி லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, ஒரு குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு பொறுப்பான பையனாக இந்த மகாநதியில் விஜய்க்கு நல்ல கேரக்டர் கிடச்சிது. அது சூப்பரான விஷயங்க. அது அவருக்கு செலக்ட் பண்ணி நடித்ததுனால உண்மையாக அவர் லக்கி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது 400 நாட்களை கலந்துருக்காரு அப்படிங்கிறது தான் சூப்பரான விஷயம் இல்லையா? அப்படியே நல்ல சூப்பரான செலிப்ரேஷன். இது செம செலிப்ரேஷன், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சூப்பர், நிறைய பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக கலக்கியிருக்காரு. என்ன மக்களை சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா?